ஒரு மோசமான பேரண்டிங் ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மட்டும் மாற்றாமல் அந்த ஊரில் உள்ள எல்லாரோட வாழ்க்கையுமே மாற்றுதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தானே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைய பேரண்ட் ஆக்குற அளவுக்கு அந்த ஊரில் என்ன தான் நடந்திருக்கும். அந்த ஒரு குட்டியான ஊராக இருந்துமே மொத்தமாகவே 1200 பேர் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துமே அந்த ஊரில் உள்ள சின்ன குழந்தைகள் எல்லாம் தேடி 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 கொலை பண்ணி அவங்களோட வயிற்றுல அந்த ஒரு குழந்தையோட பெயரோட முதல் எழுத்தை கூட மார்க்கா வைக்கிற அளவுக்கு அந்த சைக்கோ கில்லருக்கு இந்த குழந்தைங்க மேல இருந்த கோயம். முக்கியமா அந்த சைக்கோ கில்லர் யாரு, அந்த சைக்கோ கில்லரோட முக்கியமான பர்பஸ் என்னவா இருக்கும், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அந்த மாதிரி மோசமான ஒரு சைக்கோ கில்லரோட ஸ்டோரி தான். ஆனா கொஞ்சம் இருங்க, இது ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த சைக்கோ கில்லருக்கு ரொம்ப வயசும் ஆகலை, அந்த சைக்கோ கில்லர் ஒரு பலசாலியும் இல்லை, அந்த சைக்கோ கில்லர் ஒரு ஆண் கூட இல்லை. ஆனால் அந்த சைக்கோ கில்லர் கொன்னது எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்களை. ஆக்சுவலாக அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை கொலை பண்ணதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டால் அதை கேட்கும் போதே நமக்கு ரொம்பவுமே பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைங்களை கொன்னது நல்ல விஷயம் இல்லை இல்லையா? ஸோ இந்த சைக்கோ கில்லர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? மற்ற சைக்கோ கில்லர்ஸ்லாம் தாண்டி இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன? அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. இவர் தான் உலகத்தோட முதல் சின்ன சைக்கோ கில்லர். அதாவது 11 வயசு சைக்கோ கில்லரோட கதையை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். 1968 நியூசிலாண்டில் ரொம்பவுமே வளர்ச்சி அடைந்த ஒரு ஊராக இருக்கிற ஸ்காட்ஸ்வுட் அப்படிங்கிற ஒரு ஊர் 2ஆம் உலக போருக்கு அப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த ஊரில் உள்ள நிறைய ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து ஒர்க் பண்ண கூட வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் ஊரை விட்டுட்டு வேற ஊர்களுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடுகளுமே கூட இப்போ ஒரு அபாண்டன் பிளேஸாக தான் இருக்கு. அதாவது யாருமே வாழாத கிட்டத்தட்ட ஒரு சந்தேகப்படுற மாதிரியான ஒரு பிளேஸாக தான் இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஊர்லேயுமே கூட 1200 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு வந்திருக்கு 1968. அப்படி இருக்கும்போது அந்த 1200 குடும்பங்கள்ல நிறைய குழந்தைகளுமே கூட இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு சிட்டி ஒரு சின்ன சிட்டி அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் உள்ள அந்த அபாண்டன் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த அபாண்டன் வீடுகள் இருக்கு இல்லையா, அதாவது கைவிடப்பட்ட ஃபேக்ட்ரிஸ், கைவிடப்பட்ட வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் தான் இந்த குழந்தைகளுமே கூட விளையாடுறதுக்கு கூட போயிருக்கு. அந்த வீட்டில் போயிட்டு ஓடி ஓடி விளையாடுறது என்ன, ஏதாச்சும் மண்ணை வச்சு விளையாடுறது என்ன, அது இதுன்னு எதையாச்சும் பண்ணிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள மக்களுக்கு எப்பவுமே ஒரு குட்டியான பயமுமே இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்களோட குழந்தைய தனியாக விளையாடுறதுக்குமே கூட தேவையான அளவு சுதந்திரத்தை அவங்க கொடுத்து தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுதந்திரம் கைமீறி போய் அந்த ஒரு அபாண்டன் பிளேஸில் கிடைக்கப்பட்ட ஒரு குழந்தையோட பிணம் மூலியமா ஆரம்பிக்கப்படுது இந்த ஸ்டோரி. ஸோ இந்த குழந்தை யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே 1968 ஒரு தினத்தில், அதாவது ஒரு வீக்கெண்டில் வீட்டில் இருக்கும்போது காலையில் ஏர்லியாக எந்திரிச்சு சரி ஓகே அம்மா தூங்குறாங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது லைட்டாக பசிக்குதே அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஒரு குழந்தை அவங்களோட கிச்சனுக்குள்ளே போயிட்டு குக்கீஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 8 மணி 10 மணி ஆகும்போது இதுக்கு மேலே இருந்தோன்னா நமக்கு பசியில் உயிரே போயிடும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு குழந்தை அவங்களோட அம்மா அப்பாவை எழுப்பி விட்டுருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா அப்பா எந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு என்னோட ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த குழந்தை ஒரு 12-1 மணி அளவுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 3 மணி அளவில் ஆண்டி வீட்டில இருந்து திரும்ப வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற பிளான்ல அதுக்கு முன்னாடியே அந்த ஆண்டி கிட்ட கொஞ்சமாக காசு வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் கேண்டி வாங்கிட்டு போகிறேன் ஆண்டி அப்படின்னு காசை வாங்கிட்டு தான் வெளியே போயிருக்கு. ஸோ வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு கேண்டி ஷாப்பில் போயிட்டு ஒரு குட்டியான லாலிபாப்பையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்திருக்கு. இது வரைக்குமே ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஸ்டோரி இங்கேருந்து கம்ப்ளீட்டாக த்ரில்லராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கூர்ந்து கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேண்டி ஷாப்ல இருந்து வெளியே வந்த அந்த ஒரு குழந்தை காணாமல் போயிடுது. கடைசியாக அந்த ஒரு குழந்தைய அந்த ஊரில் உள்ள எல்லாருமே பார்த்த
அந்த ஒரு மூமெண்ட் கேண்டி ஷாப்ல இருந்து வெளியே வந்தது தான். இப்போ 3 மணி 6 மணி ஆகுது. அந்த அம்மாவுமே கூட அவங்களோட குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தையோட பேரு மார்ட்டின். ஸோ தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஆண்டி வீட்டுக்கே வந்துட்டு, நான் என்னோட குழந்தைய கூப்பிட்டு போக வந்திருக்கேன், அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஆண்டி சொன்ன ஒரு விஷயம் தான், என்ன சொல்றீங்க, அவன் 3 மணிக்கெல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டானே, என்கிட்ட காசு கூட வாங்கிட்டு போனான், லாலிபாப் வாங்கிக்கிறேன்னு, அவன் கேண்டி ஷாப் தான் போயிருப்பான், போயிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மாவுக்கோ முழுக்க பதட்டம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கேண்டி ஷாப்புக்கு போறாங்க. கேண்டி ஷாப்லையுமே கூட அவனை கடைசியா பார்த்தது மட்டும்தான், அதுக்கப்புறமா யாருமே பார்க்கல. இப்போ அவங்களோட அம்மா பதட்டத்துல அங்க இங்கன்னு தேடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு பதட்டம் ஒரு போலீஸ் வரைக்கும் போகுது. போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்களோட குழந்தைய காணோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஊர்ல உள்ள ஒரு அபாண்டன் பிளேஸ்ல ஜஸ்ட் போயிட்டு விறகெடுக்கலாம், எரிக்கிறதுக்கு விறகெடுக்கலாம் அப்படின்னு 15 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள் 3 பேர் போறாங்க. அப்படி போகும்போது இந்த ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு சின்ன பையன் கீழே விழுந்து பிணமா கிடக்கிறான். அவனோட தலையில இருந்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அவனோட உடம்புல எந்தவித மார்க்ஸுமே இல்லை, ஆனா இறந்து கிடக்கிறான். இப்போ போலீஸுமே அந்த இடத்துக்கு வருது. போலீஸ் வந்ததும் அந்த மார்ட்டினோட அம்மாவை கூப்பிட்டு வந்து எதுக்கும் பார்க்க வைக்கிறாங்க. இப்போ அவங்களோட அம்மா அவங்களோட மகனை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கதறி அந்த ஒரு கவலையில அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கணும் இல்லையா? இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி கொலை பண்ணதா எங்கேயுமே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது பக்கத்துல உள்ள க்ளூஸ்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ க்ளூவா கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு லாலிபாப், இன்னொரு ஆஸ்பிரின் பாட்டில். ஸோ இப்படி இருக்கும்போது போலீஸுக்கு வர்ற சந்தேகம் தான், இந்த ஒரு குழந்தை லாலிபாப்பை விளையாட்டுத்தனமாக ஆஸ்பிரின் பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து விழுந்து இறந்துருக்கணும் அப்படின்றது தான். அப்படியும் இல்லைன்னா இது ஒரு அபாண்டன்ட் ஹவுஸ், இங்கே வந்து விளையாடும் போது ஏதோ ஒரு விதத்தில் பயந்து ஓடி வந்து மேலே இருந்து கீழே விழுந்து இறந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக போலீஸோட சந்தேகம். ஸோ இப்போ அந்த குழந்தையோட செரமனியும் நடக்குது. ஒரு 2 நாள் போகும்போது இவங்களோட வீட்டுக்கு வெளியில ஒரு குழந்தை அடிக்கடி வந்து, நான் மார்ட்டின் கூட விளையாடணும், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு அவன் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு 2-3 நாள் தொடக்கமா போயிருக்கு. ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு ஒரு 11 வயசு தான். அப்படி இருக்கும்போது மார்ட்டினோட அம்மா, பாப்பா புரிஞ்சுக்க, மார்ட்டின் இறந்துட்டான், இதுக்கு மேல விளையாடலாம் வரமாட்டான், ஸோ புரிஞ்சுக்க, திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டில இருந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆனாலுமே கூட தொடர்ச்சியாக வந்த இந்த ஒரு குழந்தைய கடைசியா இன்னொரு நாள் கண்டதும் அந்த ஒரு அம்மா திட்டி இருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம விரிவாக்கமாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஒரு ஊர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கைவிடப்பட்டிருந்தனால, நிறைய கைவிடப்பட்ட வீடுகள், கைவிடப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறனாலேயே அங்கே போயிட்டு குழந்தைகள் விளையாடுறது, அதனால காயமடைகிறது, ஏன் இப்போ ஒரு குழந்தை இறந்தே கிடக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதத்தினால இப்போ ஊர்ல உள்ள எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஊர்ல உள்ள இந்த கைவிடப்பட்ட பிளேசஸ் தான் என்னோட குழந்தைக்கு ஒரு ஆபத்தா கூட வரலாம் அப்படின்னு யோசிச்ச இந்த பேரண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணும், இது இந்த ஊரோட கவர்மெண்டோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு வினோதமான செயல் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஊரே ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பையனோட இழப்பை நினச்சி கவலையாகவும் இருக்கும்போது, ஒரு 2 குழந்தைங்க, ஒரு 11 வயசு குழந்தை, இன்னொரு 13 வயசு குழந்தை இந்த ஸ்ட்ரைக்குக்கு நடுவில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வந்தது எல்லாருமே பெரியவங்க அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் குழந்தைங்க தானே, அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனாலுமே இந்த குழந்தைங்க விளையாடுறது ஒரு மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த குழந்தைங்க 2 பேர் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் மேரி அப்படிங்கிற ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தையோட பேரு நார்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழந்தை. மேரிக்கோ வயசு 11,
நார்மாக்கோ வயசு 13. ஸோ மக்களே, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 குழந்தைகள ஒருத்தர் தான் அந்த ஒரு சைக்கோ கில்லர். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11 வயசுலேயே சைக்கோ கில்லராக இருந்தது இந்த மேரி தான். ஸோ இவங்களோட ஸ்டோரி இங்கேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் இல்லை. அப்படியே ஒரு 2 வாரம் கடந்து வந்தோன்னா ஒரு நர்சரி, அந்த நர்சரியில் உள்ள பொருட்கள் எல்லாமே அங்கே இங்கேன்னு வீசுப்பட்டு ஒரு மாதிரி கதி கலங்கி கிடக்குது. அந்த நர்சரியே நாசம் பண்ணி வச்சிருக்கு 2 குழந்தைங்க. அதுக்கப்புறமா அந்த நர்சரியில் வாலில் சில பல இடங்கள்ல, அதாவது செவரில் சில பல இடங்கள்ல நோட்ஸ் ஒட்டி பட்டிருக்கிறத போலீஸ் நர்சரியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க வரும்போது இந்த ஒரு நோட்ஸை எடுத்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது சில பல நோட்ஸ் இவங்களோட கையில் சிக்கியிருக்கு. ஆங்கிலத்தில் சில பல கெட்ட வார்த்தைகளோட, நாங்கள் தான் அந்த கொலையை பண்ணோம், முடிஞ்சா எங்களை கண்டுபிடிங்க, இன்னமும் கொலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. போலீஸ் இதை பார்த்ததும், இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஓகே, போலீஸ் இதை பார்த்ததும் இதில் நிறைய கிராமர் மிஸ்டேக் இருக்குது, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற குழந்தைங்களே தான் ஏதாச்சும் விளையாடுற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு கைவிட்டுட்டு நர்சரி ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஏதாவது திருட்டு போயிருக்கா அப்படின்னு. நர்சரி ஓனர்ஸோ எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு தான் போலீஸுக்குமே கூட கால் பண்ணியிருக்காங்க. அப்படி கால் பண்ணும்போது தான் போலீஸ் திரும்ப வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஓனர்ஸ் சொன்ன விஷயம்தான், எதுவுமே திருட்டு போகலை, ஆனால் இந்த இடத்த நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. யார் அப்படிங்கிறதே எங்களால் கண்டுபிடிச்சிக்கவே முடியலை, ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு அந்த நர்சரியோட ஓனர்ஸுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்ட அந்த ஒரு போலீஸ் அதை அப்படியே கைவிட்டுறாங்க. ஸோ அந்த செவரில் எழுதி வச்சிருந்த நோட்ஸை அவங்க கண்டுக்கவே இல்லை. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு 2 மாதம் கடந்து வந்தோன்னா இப்படிதான் ஒரு குழந்தை, 3 வயசு குழந்தை ஒரு நாய்க்குட்டி கூட வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவன் ஒரு 2-3 நாளாகவே இப்படி தான் நாய்க்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்குமே கூட தெரியும், இவன் நாய்க்குட்டி கூட சும்மா கார்டனில் தான் விளையாடிட்டு இருப்பான், கொஞ்சம் ஈவினிங் ஆகினதும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறது வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்கு கூடயுமே தெரியும். ஸோ இதே மாதிரி ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சாயந்தரம் ஆகுது, அந்த குட்டி பையன் வீட்டுக்கு வரலை. இப்போ அவங்களோட அம்மாவும் அப்பாவும் கார்டன் ஃபுல்லாக தேடுறாங்க. தேடி பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களோட பதட்டத்தை பார்த்த அவங்களோட நெய்பர்ஸுமே கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் இருட்டாகுது, இரவாகுது. இப்போ பயத்தில் அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடியுமே அந்த ஒரு குழந்தைய காணோம். தேடி பார்க்குறாங்க, மேலோட்டமாக தான் தேடி பார்க்குறாங்க, ஆனாலுமே கூட அந்த ஒரு குழந்தை கிடைக்கல. இப்போ பயத்தில் போலீஸுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் மேலோட்டமாலாம் தேடலை, ஒரு குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே தேடி இருக்காங்க. அப்படி தேடும்போது அந்த காட்டுப்பகுதிக்கு போகிற பாதையிலேயே புல்லுகள் மூலியமா ஒரு குழந்தை அப்படியே மறைக்க வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ புல்லுகளை அகற்றி பார்க்கும்போது தான் தெரியுது, இது அந்த குழந்தை தான். ஆக்சுவலாக இந்த குழந்தைய கொலை செஞ்சுருக்காங்க. கொலை செஞ்சு அந்த குழந்தையோட உடம்புல அங்கே அங்கன்னு பிளேட்ஸ் மூலியமாக மார்க் போட்டிருக்காங்க. கொலை செஞ்சது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, களத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. 3 வயசு சின்ன குழந்தை களத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட பிறப்புறுப்பை கூட கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஸோ போஸ்ட்மார்ட்டமில் கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் தான் இந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸுமே. களத்து நெரிக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த குழந்தையோட உடம்புல நிறைய மார்க்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பிறப்புறுப்பை கூட கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த குழந்தையோட வயிற்றுல எம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிளேட் மூலியமா அந்த குழந்தையோட வயிற்றுல எம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் போலீஸுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு, இது எம் கிடையாது, என் அப்படின்னு எழுதப்பட்டு அதுக்கப்புறமா எம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் போலீஸை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த குழந்தைய கொலை பண்ணது கண்டிப்பாக ஒரு அடல்ட் கிடையாது, 18 வயசுக்கு மேலே உள்ளவரே கிடையாது, ஒரு குழந்தை தான்
இந்த கொலையை களத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த ஒரு குழந்தையோட கைரேகையும் சேர்த்து பார்க்கும்போதே தெரியுது இந்த குழந்தைய கொலை பண்ணது ஒரு 11 வயசுக்குள்ள உள்ள குழந்தை தான், அதாவது ஒரு சின்ன குழந்தை தான் இந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்கு அப்படின்னு டாக்டருமே கூட போலீஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ போலீஸுக்கே ஷாக்கு. இப்போ தான் அந்த ஒரு நர்சரியில் நடந்த விஷயத்த போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம், இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கல்ல அப்படிங்கிற அளவுக்கு போலீஸுமே ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மொத்தமாகவே இங்கே 1200 ஃபேமிலிஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 1200 குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்து 1 by 1 இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. வீடுகள்லையா இருக்கட்டும், ஜெயிலையா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேட் பண்ணுற ரூம்ஸ்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி 2 குழந்தைகள் ஒரு விதத்தில் இப்போ போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 2 குழந்தை யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரியே மேரி, மற்ற குழந்தை நார்மா. அந்த 2 குழந்தைங்களை தான் இப்போ போலீஸ் ஃபில்டர் பண்ணி சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது மேரி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேரி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறத போலீஸ் நோட் பண்ணுறாங்க. அதாவது இதே மாதிரி ஒரு நாள் 3 குழந்தைங்க பிளே கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை தனியாக விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைய ஒரு வாட்டி பின்னாடி வந்து இன்னொரு குழந்தை கைகளை பிடிச்சி இழுத்துருக்கு. அந்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மா. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் மேரி வந்து அந்த குழந்தைய களத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அப்போது அந்த குழந்தை கத்த ட்ரை பண்ணும்போது மேரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மண்ணை எடுத்து அந்த குழந்தையோட வாயில் தெளித்து கையையுமே உள்ளே விட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அதை பார்த்து பயந்த நார்மா குழந்தையோட கையை விட்டுடுறாங்க. குழந்தையோட கையை விட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தை பதறி அடிச்சுக்கிட்டு ஓடும்போது இப்போ நார்மாவுமே கூட மேரியோட செயலை பார்த்து பயந்து அந்த குழந்தை பின்னாடியே ஓடிடுறாங்க. ஸோ இப்போ ஓடினதுக்கு அப்புறமா மேரிக்கோ வெறி தீரலை. அதனால திரும்பி பார்க்கும்போது இன்னொரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட போய் களத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா 3 பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு, அதோட மற்ற குழந்தையும் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மேரி அந்த குழந்தைக்கிட்ட போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதை பார்த்து பயந்த அந்த குழந்தையோ பயத்தில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓடினதுனால இப்போது இந்த குழந்தை தனியாக மாட்டிக்கிச்சு. இப்போ இந்த குழந்தைய களத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய அண்ணா ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க இப்படியா விளையாடுறது அப்படின்னு வந்து இவங்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் பயந்த மேரி பயப்பட்டுமே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி க்ரீப்பியாக அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தையோட கழுத்தில் உள்ள ஹேண்ட் மார்க்ஸ்லாம் பார்த்த அவங்களோட அம்மா இதை அப்படிலாம் விட்டுற முடியாது, இப்படியா விளையாடுறது, கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அந்த குழந்தை அப்படிங்கிறதுனால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது மேரிக்கு ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஆனால் ஒரு குழந்தை தானே அப்படிங்கிறதுனால போலீஸுமே கூட விளையாட்டு ரீதியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி இந்த குழந்தைய விட்டுருக்காங்க. அப்போ போலீஸுக்கு தெரியலை இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ அதனாலேயே மேரி கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேரி சொன்ன ஒரு விஷயம்தான், எனக்கு அந்த குழந்தைய ஞாபகம் இருக்குது. அந்த குழந்தைய அந்த வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு 8 வயசு பையன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட நாயோட வாழை கூட ஒரு உடஞ்ச கத்திரிக்கோலை வச்சு வெட்டுனான். அதுக்கப்புறம் நான் அதை பார்த்து பயந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த கத்திரிக்கோள் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு குழந்தையோட பிணத்துக்கு பக்கத்தில் கிடச்சிருக்கு. ஆனாலுமே போலீஸ் யாருக்குமே ரிவீல் பண்ணலை. ஈவன் அவங்களோட உடம்புல இருந்த ஒவ்வொரு மார்க்ஸுமே பிளேடால் தான் கீழப்பட்டிருக்கு அப்படின்னு தான் போலீஸ் சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே போலீஸ் இதை அப்படியே விடாமல் ஒரு வேளை இந்த புள்ள சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, இந்த குழந்தை சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசித்த போலீஸ் போயிட்டு அந்த பையனோட வீட்டில் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது தான் போலீஸுக்கு தெரிய வருது அந்த நாள் அந்த பையன் அவங்க அம்மா அப்பா கூட ஏர்போர்ட்டில் இருந்திருக்கான். இப்போது போலீஸ் மேரியை விட்டுட்டு நார்மா கிட்ட வர்றாங்க. நார்மா கிட்ட கேட்குறாங்க, அந்த குழந்தைய கொன்னது அவ தானே, மேரி தானே,
ஸோ நீ அப்போ பக்கத்துலையா இருந்த, என்ன நடந்துச்சுன்னு கம்ப்ளீட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நார்மா பயத்தில் சிச்சி நான் அந்த நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட தனியாக விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கேட்கும்போது இல்லை நார்மா எங்கள் கூட இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு. ஸோ இப்போது இன்வெஸ்டிகேஷன் ரூமில் நார்மா கிட்ட கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை ஜெயிலில் போட்டுருவேன் வாழ்க்கை பூரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு பயந்த நார்மா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ்கிட்ட அவங்க சொன்ன உண்மை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாள் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மேரி ஒரு வீட்டு பக்கத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க நார்மாவை. அப்படி இருக்கும்போது அவங்க கொலை பண்ணி வச்ச ஒரு குழந்தைய காட்டி, இங்கே பாரு நார்மா, நான் இந்த குழந்தைய களத்தணிச்சே கொன்னேன், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடம்புல ஃபுல்லாக மார்க்காக போட்டு வச்சுட்டேன், அது மட்டும் இல்லை அந்த குழந்தையோட பிறப்புறுப்பையே தனியாக கட் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது தெரியுமா, அந்த குழந்தையோட வயிற்றுல என் அப்படின்னு பிளேடால் எழுதி வச்சுருக்கேன், பிளேடால் கிடையாது இந்த கத்திரிக்கோளால் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே, என்ன அப்படின்னா யாரு அப்படின்னு நார்மா கேட்கவும், என்னன்னா நீ தான் நார்மா, உனக்காக தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு மேரி ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு. அப்போ நார்மா சொன்ன ஒரு விஷயம் தான், நீ கொலை பண்ணதும் இல்லாமல் என்னையை மாட்டி விட பார்க்குறியா, மரியாதையாக அந்த எம்முனை மாற்று, இல்லைன்னா நானும் பிரச்சனையில் மாட்டிக்குவேன் அப்படின்னு நார்மா சொல்கிறா. அதை கேட்ட மேரி ஒரு கவலையில் எம் அப்படின்னு மாற்றிருக்கா. ஸோ இப்போ போலீஸுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போலீஸுமே கூட முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயந்தான், இதை என் அப்படின்னு எழுதப்பட்டு அதுக்கப்புறமா எம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு குழந்தை சொல்லும்போது கண்டிப்பாக இதை மேரி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸுமே கூட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது மேரி கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மேரி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ அவள் அப்படியே சொன்னா, இதெல்லாம் பண்ணதே அவள் தான் சார், பார்த்தீங்களா பிரச்சனை அப்படியே என் பக்கம் திருப்பி விட்டா அப்படின்னு போலீஸையே கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிடுது. ஸோ இப்போது போலீஸ் வேறு வழியே இல்லாமல் 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சுட்டி பையனோட ஃபியூனரல் நடக்குது. அந்த ஃபியூனரலில் ஊரில் உள்ள எல்லாருமே கவலையாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸுமே கூட ஃபியூனரலில் கலந்துக்க வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் போலீஸுமே கூட வர்றாங்க. அந்த ஒரு இடத்துக்கு நார்மாவும் மேரியுமே கூட வந்திருக்காங்க. இப்போது போலீஸ் நார்மாவையும் மேரியையும் தனியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் சஸ்பெக்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நார்மா நார்மலாக தான் இருந்திருக்கா. ஆனால் மேரி ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்திருக்கா. அதை பார்த்த போலீஸ் அவங்களோட பின்னாடி இருக்கிற ஒரு அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் இந்த குழந்தை இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த அம்மாவுமே கூட அந்த குழந்தைய தான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கேட்ட அந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்லையே இறந்து போன அந்த ஒரு மார்ட்டினோட அம்மா தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்ட்டின் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு குழந்தை வீட்டு வாசலில் வந்து நான் அவருக்குள்ளே விளையாடணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இப்போது அந்த ஒரு அம்மா போலீஸ்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி தான் சார், என்னோட குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நாளைக்கு அப்புறமா இந்த குழந்தை என்னோட வீட்டு வாசலில் வந்து நான் மார்ட்டின் கூட விளையாடணும்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வாட்டி திட்டி அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன், உனக்கு புரிகிற வயசு தானே, ஏன் உன்னால் புரிஞ்சிக்க முடியல, மார்ட்டின் செத்துட்டான், இதுக்கு மேலே விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புனேன். அப்போ அவள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் சிரிச்சுக்கிட்டு, செத்துட்டா என்ன, அவரை புதைச்சி தானே இருக்கீங்க, வெளியாடுங்களேன், நான் விளையாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுட்டே சொன்னா அப்படின்னு சொன்னதும் போலீஸுக்குமே ஷாக்கு. அது மட்டும் இல்லை போலீஸ் ஆஃபீஸர், இது நடந்ததுக்கு அப்புறமா நான் அவளை துரத்தி கதவை மூடிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளேருந்து ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5-10 நிமிஷமாக என் வீட்டையே பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு தான் அவள் அந்த ஒரு இடத்த விட்டே போனா அப்படின்னு அந்த ஒரு அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸுக்கு ஒரு விதத்தில் ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. ஆனால் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ எந்த வழியும் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இப்போ அந்த ஒரு அம்மாவோட கன்ஃபர்மேஷன் மூலியமா இப்போ அந்த ஒரு மேரி அப்படிங்கிற குழந்தைய அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நேர கட்டமைப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இவளோட உண்மையான கதை என்ன அப்படிங்கிறத பேசலாம். ஒரு மோசமான பேரண்டிங் ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மட்டும் இல்லாமல்
அந்த ஊரில் உள்ள நிறைய குழந்தைங்களோட உயிரையும் பலி வாங்கியிருக்குன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஒவ்வொரு சைக்கோ கில்லர் கதையிலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த சைக்கோ கில்லரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆளு தான். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உலகத்திலேயே மோஸ்ட் யங்கஸ்ட் சைக்கோ கில்லரோட கதையை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம்.